அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரே ஒருத்தனை மட்டும் பார்த்து பயந்து ஓடுவாங்க. அது ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? கதையை தொடர்ந்து பாருங்க. அழகு அப்படின்ற ஒரு பையனும் அவனோட பாட்டியும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அழகு ஒரு ராசி இல்லாத பையனை நம்பினாங்க. அவனை பார்த்தாலே அபசகுணம்னு நினைச்சாங்க. ஏன்னா அவன் பிறந்த உடனே அவனோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அழக வெறுத்து ஒதுக்குனாலும் அவனோட பாட்டி மட்டும் அவனை அன்பா பாத்துக்கிட்டாங்க. கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புனேன். இந்த பயலை இன்னும் காணும். என்ன பண்றானோ என்னவோ அப்படின்னு அழகோட பாட்டி அவனை பத்தி நினைச்சிட்டு இருந்தாங்க. அழகும் சாமான் வாங்க கடைக்கு போனான். அவனை பார்த்ததும் அங்க இருக்கவங்கெல்லாம் இவன் வந்தாலே ஏதோ தப்பு நடக்குமே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அவங்க நினைச்ச மாதிரியே நல்லா இருந்த கடை திடீர்னு நெருப்பு பத்தி எரிஞ்சது. வீட்டுக்குள்ள சோகமா வந்த அழக பார்த்துட்டு பாட்டி ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. என் கண்ணு இல்ல, நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாத அழகு. இந்த ஊர்க்கார பயலுக எல்லாம் முட்டா பயலுக. ஒரு நாளு இவனுங்க எல்லாரும் ஒன்ன நம்பிதான் இருப்பானுங்க பாரு. ஒரு நாள் அழகு தெரு பக்கம் நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ காய்கறி வாங்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு, கமலா இதோ வரான் பாரு, இவன் மூஞ்சிலேயே முழிச்சிராத, இவன் பிறந்த உடனே இவனை பெத்தவங்கள முடுங்கிட்டான், ராசி இல்லாதவ, இதெல்லாம் எதுக்கு ஊருக்குள்ள நடமாடுறானே தெரியல. ஆமாண்டி, சரி சரி வா போலாம் அப்படின்னு இவன் காது படவே பேசினதை கேட்டு ரொம்ப மனசு நொந்து போய் பாட்டி கிட்ட சொல்லி அழணும்னு வீட்டுக்கு வேகமாக வந்தான். ஆனா வீட்டுக்கு வந்த அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அழகோட பாட்டி இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு ஆறுதலா இருந்த ஒரே ஒரு ஜீவனும் அவனை விட்டு போயிடுச்சுன்னு தாங்க முடியாத துயரத்துல அழுதான். எங்க போறதுன்னு தெரியாம கால் போன போக்குல போய்கிட்டு இருந்தான். ரொம்ப சோர்வா இருந்ததுனால அங்க இருந்த ஒரு பாறை மேல உட்கார்ந்தான். அழகு அவனோட வாழ்க்கையை நினைச்சு நொந்து போய் புலம்பிட்டு இருந்தான். அவனோட காலுக்கு கீழே பாறைக்கு நடுவுல ஒரு பாட்டில் இருக்கிறத பார்த்து அதை எடுத்தான். பல யுகங்களுக்கு முன்னாடி அந்த பாட்டிலுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு பூதம் யார் தன்னை விடுதலை பண்ணுவான்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. இது என்ன பாட்டில்? யார் இங்க போட்டிருப்பாங்க? பார்க்க ரொம்ப அழகாதான் இருக்கு, ஆனா ரொம்ப அழுக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழகு அந்த பாட்டிலை துடைக்க ஆரம்பிச்சான். அப்போ அதுக்குள்ள அடைப்பட்டு கடந்த பூதம் வெளியில வந்துச்சு. பூதத்தோட பயங்கரமான உருவத்தை பார்த்து அழகு ரொம்ப பயந்துட்டான். பூதம் அவன் கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. பிரபு, நான் உங்கள் அடிமை. உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ கேளுங்கள், நான் உங்களுக்காக அனைத்தையும் செய்வேன். நீ யாரு? ஏன் இவ்ளோ பெருசா பயங்கரமா இருக்க? உன்னை பார்க்கவே பயமா இருக்கு. என் உருவத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் பிரபு. என்னால் எந்த உருவத்திற்கும் மாற முடியும். என்ன யாருக்குமே இந்த ஊர்ல பிடிக்காது. நான் ஒரு ராசி இல்லாதவன். நீ என் கூட இருந்தா உனக்கும் ஏதாவது ஒரு கெட்டது நடக்கும். அதனால இங்கிருந்து என்னை விட்டு போயிடு. பூதம் திடீர்னு பாட்டியோட உருவத்துக்கு மாறினதும் சந்தோஷம் தாங்க முடியாம துள்ளி குதிச்சான். பூதத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட அழகு அதோட நண்பன் ஆயிட்டான். நண்பா, பாட்டி என்னை விட்டு போயிட்டாங்க. இனிமே நான் யாருக்காக இந்த உலகத்துல வாழணும்? என்னால எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. பிரபு, நீங்க எப்பவுமே தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது. உங்களால் எல்லாமே முடியும். ஏதாவது வியாபாரம் செய்யுங்கள். அதன் மூலம் நிறைய பணம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையும் மாறும். பூதத்தோட உதவியால அழகு ஒரு துணிக்கடை ஒண்ணு ஆரம்பிச்சான். ஆனா அவ எதிர்பார்த்த மாதிரியே யாருமே அவன் கடைக்கு வந்து வாங்க வரல. உடனே தன்னோட விதியை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டான். அழகு வருத்தப்பட்டதும் பூதம் அவனுக்கு ஆறுதலா பேசுச்சு. அப்புறமா பூதம் கடையோட செட்டப்பை மொத்தமா மாத்திடுச்சு. ஆனா அப்ப கூட கடை பக்கமா போனவங்க எல்லாம் இவன் கடையை கண்டுக்காம போனாங்க. ஆனா அழகு முயற்சியை கைவிடாம திருப்பியும் புடவை விற்க ஆரம்பிச்சான். அப்போ அந்த பக்கமா 2 பேர் வந்தாங்க. ஐயா, என்னோட கடையில நிறைய புது மாடல்ல புடவைகள் எல்லாம் இருக்கு. உள்ள வந்து பாருங்க, எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். என்னங்க மசமசன்னு நின்னுட்டு இருக்கீங்க? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நம்ம வேற நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். இவன் மூஞ்சில முழிச்சாலே அந்த காரியம் நடக்காது. வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அந்த பெண்மணி பேசினாங்க. அப்போ பூதத்துக்கு ஒரு யோசனை தோணுச்சு. உடனே வேற ஒரு ஆள் மாதிரி உருமாறிட்டு அந்த கடை பக்கமா நடந்து போச்சு. போன வாரம் உங்க கடையில தான்
ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாத என்னோட பொண்ணுக்கு ஒரு புடவை எடுத்துட்டு போனேன். இந்த வாரமே என் பொண்ணுக்கு கல்யாணம் மிச்சம் ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப கைராசிக்காரர். இனிமே எப்பவுமே உங்க கடையில் தான் புடவை எடுப்பேன். அதை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு ஆச்சரியமா போச்சு. உடனே, என்னங்க இது? அப்போ உண்மையிலேயே இந்த கடையில புடவை எடுத்தா நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போய் நிறைய புடவை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கடைக்குள்ள போனாங்க. பிரம்மாண்டமா இருந்த கடையை பார்த்து அவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க இருந்து நிறைய புடவைங்க எடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க. அந்த பெண்ணுடைய பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமான உடனே அழகோட கைராசிய பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அவனோட கடைக்கு புடவை வாங்க வந்தாங்க. பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாம் அவனோட கடைக்கு புடவை வாங்க வந்தாங்க. என்னக்கா, கை நிறைய இவ்ளோ பை, எங்க போய் துணி எடுத்துட்டு வரீங்க? அதுவா, உனக்கு விஷயம் தெரியாதா? அழகுன்னு ஒருத்தரோட துணிக்கடை இருக்காமே, அவரு ரொம்ப கைராசிக்காரர்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் அவர் கடையில இருந்து துணி வாங்கிட்டு போறோம் அப்படின்னு வெளியூர் பெண்கள் பேசிக்கிட்டாங்க. நாளுக்கு நாள் அழகு வளர்ந்துட்டு போனான். அவனோட கடை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த ஊர்ல எல்லாரும் அவன் மேல வச்சிருந்த தவறான எண்ணத்தை மாத்தி எல்லா மக்களும் நேசிக்கிற ஒருத்தனா மாத்தின பூதத்துக்கு அழகு மனசார நன்றி சொன்னான். ஒரு அழகான பெண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். அப்புறம் என்ன, அவனோட நண்பனான பூதம் அவனோட வாழ்க்கை முழுவதும் அவன் கூடவே இருந்து அவனை சந்தோஷமா பாத்துக்குச்சு.